தென்மேற்கு பருவமழை நீலகிரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஜூன் மாதம் தொடங்கி நவம்பர் மாதம் வரைக்கும் கூட இந்த தென்மேற்கு பருவமழை நீடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. குறிப்பாக இந்த மழை பார்த்திங்கன்னா சாரல் மழையாக நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய நீர் ஆதாரத்திற்கு சோலைக்காடுகள் புல்வெளிகள் இந்த நீரை அதிக அளவில் சேமித்து வருடம் முழுக்க சமவெளி பகுதிகளுக்கும் மின் உற்பத்திக்கு எல்லா வளர்ச்சிக்கு ஒரு வருடத்தின் தேவையான எல்லாத்திற்குமே இந்த மழை மிக முக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூடலூர் போன்ற மசனகுடி முதுமலை காடுகளுக்கு வனப்பகுதிகளுக்கும் இந்த மழை தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கு தாவரங்களுக்கு எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பருவமழை கடந்த 10 ஆண்டுகளாக இந்த மழையினுடைய விகிதம் மாற்றங்கள் அதிகமாக நிகழ்ந்து 2026 வருடத்தில் பார்த்திங்கன்னா அதிக மாற்றங்களை இந்த மழை நமக்கு கற்பித்து கொண்டிருக்கு. ஒரு வாரம் நமக்கு பெய்யக்கூடிய இந்த மழை 1 மணி நேரம் அல்லது ஒரு 10 நிமிடத்தில் இந்த மழை பெய்துட்டு நின்றுடுது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் இருக்குது. இந்த பரவலான ஒரு மழை இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. இதை ஊட்டி நகர மக்கள் எல்லாருமே உணர்ந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான காலநிலை மாற்றம் ஏற்பட்டு விடுமா, பருவநிலை இந்த மாதிரியான பருவமழை பொய்த்து போய்விடுமா என்கின்ற ஒரு அச்சத்தோடு இந்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை. இதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா பசிபிக் பெருங்கடலில் சூப்பர் எல்னினோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வெப்ப அலை மாற்றம் உருவாகுவதற்கான ஒரு காரணம் இருக்குது அப்படின்றது உலகளாவிய விஞ்ஞானிகள், மத்திய அரசு கூட இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து அதற்கான நடவடிக்கைக்கு என்ன செய்யலாம், எதிர்கொள்ளக்கூடிய காரணம் என்ன செய்ய முடியும், அது என்னென்ன மக்களுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் நீலகிரி மாவட்டத்திலையும் நம்ம இதை உணர்றோம். ஒரே ஒரு பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் நீலகிரி மாவட்டத்தினுடைய விவசாய முறைகள் எல்லாம் பாதிக்கும்போது அவற்றிற்கான மாற்றங்கள் நம்ம சிறுதானியங்கள் இந்த மாதிரியான அதிக நீர் தேவையில்லாத விவசாய முறைகள் நம்ம கையாளுறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதே மாதிரி நீராதார பகுதிகளை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. குடிநீரை சேமிக்கக்கூடியது, வாகனங்கள் கழுகக்கூடியதுக்கும் அல்லது வேறு விதங்களுக்காக இந்த தண்ணீர் பயன்பாடுகளை தேவையில்லாமல் உபயோகப்படுத்த நிறுத்தப்பட வேண்டும். மேலும் இன்னொரு ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா நீராதார பகுதிகள், கிராமப்புறங்களோட ஓடைகள், சிற்றோடைகள் இவைகள் எல்லாமே சுத்தம் செஞ்சு அந்த பகுதியில் குப்பைகள் சேராமல் கழிவுகள் கலக்காமல் பாதுகாக்கிறதுக்கு பொதுமக்களினுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பும் கட்டாயமாக தேவைப்படுகிறது. இயற்கையினுடைய இந்த பாதிப்பு அப்படிங்கிறது உலகளாவிய நிலையில் இருக்கும்போது உள்ளூர் அளவினுடைய செயல்பாடு நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த மழை நீரை சேமிக்கக்கூடியது, நம்ம இயற்கை வளங்களை ஒவ்வொரு கிராம பகுதியிலிருந்தும் நம்ம நகர பகுதிகளிலையுமே அந்த நீராதாரங்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையை நம்ம நிச்சயமாக எடுத்தாகணும். இனி வரக்கூடிய காலங்களில் எல்னினோ அப்படிங்கிற அந்த வார்த்தை எல்லாருக்குமே புரியக்கூடிய அளவுக்கு இந்த சூழ்நிலை நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இது 2027 வரைக்கும் கூட இந்த காலநிலை மாற்றம் நிச்சயமாக நம்ம எல்லாருமே உணர போகிறோம். அதிக அளவிலான வெப்பம் போன்ற சூழ்நிலை இருக்கக்கூடியது. அதனால் மனித வரலாற்றில் மிகப்பெரிய அளவிலான வெப்பத்தை இந்த 2026-27 உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயற்கையை நம்ம இந்த சூழ்நிலையை நம்ம எதிர்கொண்டு இயற்கையை பாதுகாத்து நம்ம வாழக்கூடிய என்னென்ன முறைகள் இருக்கோ அவற்றை நம்ம முன்னிலை எடுத்து அதற்கான வாழ்க்கை முறையோடு நம்ம பயணித்தால் நிச்சயமாக இந்த சூழ்நிலையும் நாம் வெற்றி கொள்ள முடியும்.